பேக் டு நிஷி பிரின்சஸ் சேனல். மத்தியானம் 12 மணி. ஸோ பார்த்தீங்கன்னா என்னோட ஷிஃப்ட்டு வந்துட்டு இன்னும் ½ டைம் இருந்ததுக்கு முன்னாடியே வந்துட்டு கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணேன்னா இந்த காய்கறி கட் பண்ணுறது, பருப்பு வேக வைக்கிறது, ஒரு கால் வந்து அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிரேக் கிடைக்கும் போதெல்லாம் நான் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணின்னு இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டேன். எப்பயுமே ஒர்க் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறமா 12:30 மணிக்கு லாக் அவுட் பண்ணதுக்கப்புறமா தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்றைக்கி ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னா, ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் என்னென்னா பாப்பாவுக்கு வந்துட்டு தலைக்கு வந்துட்டு ஹெட் பாத், தலைக்கு தண்ணி ஊற்றணுமா இருந்தது. ஸோ அது வந்துட்டு டப் பாத் மாதிரி தான் கொடுப்பேன். ஸோ அதனால தான் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பொரியலுக்கு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இல்லாதது காரத்தினால காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம் 1, தக்காளி 1, கருவேப்பிலை, பட்டாணி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர். இன்னைக்கு அது 3 போட்டு மிக்ஸ்ட் வெஜிடபிள் நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்யலான்னு சொல்லிட்டு தான் நினைச்சேன். காஞ்ச மிளகாய் இருந்திருந்தா இன்னுமே டேஸ்ட் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவுமே நல்லா இருந்தது. கொஞ்சமா வந்துட்டு பாத்தீங்கன்னா மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, சீரகத்தூள் போட்டு ஒரு ½ டேபிள் ஸ்பூன் அவளுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டா சூப்பரா வந்தது. ஃபைனலா என்னோட டேஸ்ட்டுக்கு எனக்கு பிடிச்சதுனால நான் பெப்பர் போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ரெசிபி வேணும்னா நீங்க எனக்கு மெசேஜ் பண்ணலாம். கண்டிப்பா நான் வந்துட்டு இன்னொரு நாள் கம்ப்ளீட்டா நான் எடுக்கிறத பாக்குறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டம்ளர் அவளுக்கு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் வந்துட்டு சுடு தண்ணியில் போட்டு வச்சதுனால கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும். பட் ஆனாலுமே கொஞ்சம் பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் வேகட்டும்ன்றதுக்கோசரம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னொன்று என்னன்னா அடிப்பிடிக்காம இருக்கும். ஸோ வேகிற வரையும் அடிப்பிடிக்காம இருக்கணும் இல்லைங்களா? ஸோ எண்ணெய் வந்துட்டு அதிகமாக ஊற்றினா அடிப்பிடிக்காது. பட் நான் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்க காரணத்தினால அடிப்பிடிக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசரம் தான். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டு இப்படி தான் என்னோட பொரியல் ரெடியாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த பட்டாணி சீசன் கிடைக்கும் போது கண்டிப்பாக நான் யூட்டிலைஸ் பண்ணிக்குவேன். சுட சுட ரசம். பாப்பாவுக்கு வந்துட்டு இன்னைக்கு ரசம் சாதம் வித் முட்டை அதை தான் கொடுக்க போகிறேன். நைட்டுக்கு வேறு ஏதாவது செய்யலான்னு சொல்லிட்டு. ஸோ அது கூட பொரியல் இப்படிதான் நான் வச்சு இன்னைக்கு செஞ்சது. ஸோ பாப்பாக்கு வந்துட்டு எது பண்றதுக்கு முன்னாடியுமே பாப்பாக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் சக்ஷன் பண்ணணும், இல்லைன்னா அவளுக்கு வந்துட்டு பிரீத்திங் இஷ்யூ ஆயிடும். ஸோ இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாப்பாக்கு. ஸோ ஹெட் பாத் கொடுக்கணும்னா பொசிஷன் இப்படி தான் இருக்கணும். முதலெல்லாம் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஹெட் பாத் கொடுக்கறது. ஸோ தலைக்கு தண்ணி ஊற்றுறதுனா இப்போ வந்துட்டு பழகிக்கிட்டேன். தனியாகவே ஊற்றுறதையும் பழகிக்கிட்டேன். ஸோ யாரும் இல்லாத போது நம்ம தனியாக கொடுத்து எல்லாமே பழகிக்கணும். அது ஒன்று தான் பாப்பா இப்படி ஆனதுலேருந்து நான் கற்றுக்கிட்டது. யாருமே கூட வர மாட்டாங்க. நம்ம தனியாக இருந்து நம்ம குழந்தைய நம்ம பார்த்துக்க வேண்டியது தான். ஸோ எப்பயுமே எல்லாரும் கூட இருப்பாங்க எதிர்பார்க்கறது ரொம்பவே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கவே கூடாது. எப்பயுமே நம்ம கூட யாருமே துணைக்கு இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம குழந்தைய நம்ம தனியாக பார்த்துக்கணும். ஸோ அதை தான் நான் வந்துட்டு கற்றுக்கிட்டது. ஃபைனலாக பொசிஷன் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அவள் வந்துட்டு எப்படி ஃபிட்டாக இருக்கிறா, தலைக்கு தண்ணி ஊற்றுற வரையும் அப்படின்னு பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பண்ணதுக்கப்புறமா ஸ்லோவாக வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு தலைக்கு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு ஒரு 2 வாட்டி அலசி பாப்பாவுக்கு வந்துட்டு நல்லா இது பண்ணிவிட்டேன். இல்லைனா ரொம்ப நாள் விட்டால் கூட அவளுக்கு டேண்ட்ரஃப் மாதிரி வந்துடுது. ஸோ அதனாலே ஒரு 15 days ஒன்ஸ் இல்லைன்னா ஆல்மோஸ்ட் 15 days ஒன்ஸுக்கு வந்துட்டு பண்ணிவிடுவோம். ரொம்ப சளியாக இருந்தது, ஃபீவராக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் ஒரு டைம் லேட் ஆகிடுது. இப்போ பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் தொடச்சி உடம்பையும் தொடச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ட்ரெஸ் மாற்றிட்டு ஃபைனலாக அவளுக்கு லேட் ஆகிடுச்சு. 2:30 மணிக்கிட்ட மேலேயே ஆகிடுச்சு. ஸோ அதனாலேயே நான் சீக்கிரம் இன்றைக்கி சமைச்சு வச்சுட்டு இருந்தேன். இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன். பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட உக்கார்ந்த டைம் பார்த்திங்கன்னா கிட்ட 3 மணி ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா பாப்பாக்கே வந்துட்டு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடும் சாப்பாடு. அது ஃபீடு, டியூப் ஃபீடு இல்லைங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் திக்காக கொடுத்தாதான் பாப்பாவுக்குமே ஒரு 2 hours to 2 ஹவர்லேருந்து 3 ஹவர் வரையும் வயிற்றில் தங்கும். ஸோ அதனாலே அவளுக்கு கொஞ்சம் கட்டியாக கொடுப்பேன் நான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பொரியல், ரசம், சாதம். ஸோ இதுதான் என்னோட லஞ்ச். இல்லை சமைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் இல்லை. ஃபைனலாக லஞ்ச் 3 மணிக்கு சாப்பிட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிஷி பிரின்சஸ் சேனலுக்கு இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Tata, bye bye.